நீங்கள் வேணால் பழனியில் போய் முருகனை போய் தரிசனம் பண்ணி பாருங்கள். ஒரு சமயத்தில் ராஜ அலங்காரத்தில் இருப்பார், ஒரு சமயத்தில் ஆண்டி பண்டாரமாக ஒரு சாதாரண கோமனாண்டியாக நின்றுட்டு இருப்பார். பணக்காரனும் நானே, ஆண்டி பண்டாரமும் நானேன்னு சொல்றான் முருகன். முருகனை பார்த்து சொல்றார் ஆதிசங்கரர், ஜனித்ரி பிதாச்ச ஸ்வபுத்ராபராதம் சஹேதேன கிம் தேவசேனாதிநாதா அஹஞ்சாதி பாலோ பவான் லோகதாதஹ க்ஷமஸ்வாபராதம் சமஸ்தம் மகேஷா. ஹே முருகான்னார் ஆதிசங்கரர். அவரை பார்த்து சொல்றார், ஜனித்ரி பிதாச்ச ஸ்வபுத்ராபராதம். நம்ம அது குழந்தை விளையாடுறது, அது விளையாடி சிரிக்க சிரிக்க அப்பா அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்கு. நமக்கு பிறந்திருக்கிற குழந்தை புத்திசாலியா இருக்கான், சந்தோஷமா கழிக்கிறான், திருப்தியா இருக்கு. சில சமயம் என்ன பண்றது, டிவி ரிமோட்டை எடுத்து கீழே நெத்துறது, டிவி ரிமோட்டை உடைஞ்சு போயிடுறது, ஏசி ரிமோட்டை உடைச்சிடுறது, காரு சாவியினுடைய ரிமோட்டை உடைச்சிடுறது, என்னென்னலாமோ பண்றது. ஆனா இந்த ரிமோட்டெல்லாம் உடைக்கிறையேன்னு எந்த அப்பா அம்மாவாவது அந்த குழந்தைய அடிப்பார் உண்டோ? ஏண்டா அடிச்சாய், ஏண்டா உடைச்சாய்? ஒரு டம்ளர் தேங்காய் எண்ணெயை கீழே கொட்டிடுத்து, ஒரு டம்ளர் பாலை கீழே கொட்டிடுத்து, யாராவது அடிச்சவ உண்டா? அந்த குழந்தைய பார்த்து யாரும் அடிக்க மாட்டா. ஏன்? நம்ம குழந்தை தானே, வளர்ந்தா சரியாயிடுவான், நன்னாயிடுவான் அப்படின்னு. எப்படி பையன் பண்ணக்கூடியதான சின்னஞ்சிறு தவறுகளை எல்லாத்தையும் ஒரு மாதாபிதாக்கள் பொறுத்தருள்கிறார்களோ, அதுபோல ஹே முருகா, நான் பண்ணியிருக்கிற பாவங்கள் எல்லாத்தையும் நீ பொறுத்து அருள வேண்டும். இந்த ஸ்லோகத்துக்கு இதுதான் அர்த்தம். ஜனித்ரி பிதாச்ச ஸ்வபுத்ராபராதம் ஸ்வபுத்திரேன கிருதம் அபராதம் சர்வம் க்ஷமஸ்வ. ஒரு புள்ள பண்ணக்கூடியதான எல்லாத்தையும் ஒரு அப்பா அம்மா பொறுத்துக்கிறார். ஜனித்ரி பிதா, ஜனித்ரினா அம்மா, பிதான்னா அப்பா. ஜனித்ரி பிதாச்ச ஸ்வபுத்ராபராதம் சஹேதேன கிம் தேவசேனாதிநாதா. அவெல்லாம் எப்படி பொறுத்துக்கிறாளோ அதுபோல அஹஞ்சாதி பாலோ பவான் லோகதாதஹ க்ஷமஸ்வாபராதம் சமஸ்தம் மகேஷா. இதுல என்ன ஒரு பதம், அஹஞ்ச அதிபாலஹா. முருகா, நான் ரொம்ப சின்ன பையன். பாலஹான்னா பையன், குழந்தைன்னு அர்த்தம். அதிபாலஹன்னா ரொம்ப சின்ன, ரொம்ப குட்டி குழந்தைன்னு அர்த்தம். ஆதிசங்கரர் திருச்செந்தூர்ல முருகனை பார்த்து ஸ்லோகம் சொல்லும் பொழுது மினிமம் அவருக்கு ஒரு 25 வயசாவது இருக்கணும். 24, 25 வயசாவது இருக்கணும். இவ்வளவு வயசான ஆதிசங்கரர் தச உபனிஷத்தை எல்லாத்தையும், கீதை எல்லாத்தையும் சேர்த்து பிரஸ்தானத்திலையும் எழுதினவருக்கு அதிபாலகான்னு சொல்லுவாளா? ஒரு 4 ஸ்லோகம் வித்பத்தி ஞானம் ஒரு 4 ஸ்லோகம் படித்து 4 ஸ்லோகக்கு அதை கவனம் பண்ணிட்டா மேலே பார்க்குறான் கீழே பார்க்குறான். இன்னைக்கு எல்லாரும் என்னமோ தன்னை பெரிய வியாசராகவும் பண்டிதராகவும் நினச்சிக்கிறான். ஆனால் இவ்வளவு பண்ணின ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியால் அஹஞ்ச அதிபாலா, நான் ஒரு சின்ன குழந்தை அப்படிங்கிற. இந்த நிற குடம் தழும்பாது, அரைகுறையா இருக்கிற குடம் தான் கலக்கு புழுக்குன்னு சத்தம் கேட்குமே ஒழிய, நிறைய படித்தா வினயம் தானா வரும். இந்த வினயத்தை தேடி போனோன்னு அவசியம் இல்லை. அது ஒரு வித்தியை சம்பாதிச்சுக்கணுங்கிறது தானாவே வரும். அதுபோல ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியால் இவ்வளவு ஸ்லோகம் பண்ணினவர், இத்தனை பாஷ்யங்களை எழுதினவர், இத்தனை பேருக்கு இவ்வளவு பாடம் சொல்லி கொடுத்தவர். அவர் என்ன சொல்றார்? அஹஞ்ச அதிபாலஹா, நான் ஒரு குழந்தை, என்னை நீ ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறார். அது சரி, அஹஞ்ச அதிபாலஹா. அவர் ஏதோ வினயத்தில் தன்னை சொல்லிண்டார். பவான் லோகதாதா,
இந்த ஸ்லோகத்தை எதுக்காக விஸ்தாரமா சொல்றேன்னா, தெய்வங்களுக்கெல்லாம் தலைவன் முருகன் அப்படிங்கிறதுக்காக சொன்ன. அகஞ்ச அதிபாலா, நான் சின்ன குழந்தை. பவான் லோக தாத்தா, நீ உலகத்துக்கு தாத்தகான்னா அப்பான்னு அர்த்தம். உலகத்திற்கே பிதா, ஜெகத் பிதா நீதான் அப்படின்னார். உண்மையாவே உலகத்துக்கு பிதா முருகனா? இல்லையே. வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தயே ஜகதः பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. காளிதாசன் சொன்னானே, உலகம் முழுக்க 6 பிதா மாதான்னா பரமேஸ்வரனும் பார்வதி தான். லலிதா சஹஸ்ரநாமத்துல ஆப்ரும்ம கீட ஜனன்யை நமஹா, ஊர்ந்து செல்ல எறும்புகள்லேந்து சிருஷ்டி பண்ற பிரம்மா பரியந்தம் எல்லாருக்கும் ஒரே மாதா உத்தர் உண்டுன்னா அது ராஜராஜேஸ்வரி. ஆப்ரும்ம கீட ஜனன்யை நமஹா. முத்கல புராணம்னு ஒரு புராணம். அந்த புராணம் விநாயக புராணம், முத்கல புராணம் எல்லாமே கணபதியினுடைய மகிமைகளை தான் சொல்லிண்டே வருது. இப்ப நான் கதை சொல்றேன். நான் மௌத்கல்ய கோத்திரம், முத்கல கோத்திரத்துல பிறந்தவன், மௌத்கல்ய கோத்திரத்துல பிறந்தவன் நான். இங்க சேங்காலிபுரம் தீட்சதர்காரா எல்லாருமே மௌத்கல்ய கோத்திரம் தான். இந்த கொரோனா எல்லாரும் வெளியில வராம அவவா ஆத்துக்குள்ளார இருந்த போது நான் தினமும் பாராயணம் பூஜையெல்லாம் முன்னிட்டு வெறும்னு உட்காந்துருக்க வேண்டான்னு முத்கல புராணம் படித்தேன். மௌத்கல்ய புராணம் படித்தேன். அது பெரிய புஸ்தகம், பெரிய புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை வரவழித்து அந்த மௌத்கல்ய புராணத்தை முழுக்க வாசம். எல்லாம் முழுக்க முழுக்க கணபதியினுடைய பிரபாவம், எல்லாம் கணபதியினுடைய. இப்போ நீங்கள்லாம் சொல்லல, உங்கள் அதில் கல்யாணம், சீமந்தம், உபநயனம், கிரகப்பிரவேசம், சுமுகச்சைகதந்தஸ்ச கபிலோ கஜகர்ணகः லம்போதரஸ்ச விகடோ விக்னராஜோ விநாயகः धूमकेतुर्गणाध्यक्षः फालचन्द्रो गजाननः वक्रतुण्डः शूर्पकर्णो हेरम्बस्कन्दपूर्वजःன்னு சொல்லலே. இது மௌத்கல்ய புராணத்தில் இருக்கு. முத்கலர் தான் இதை சொல்றார். மௌத்கல்ய புராணோக்தமான ஸ்லோகம் தான் இது. எதுக்கு சொல்ல வரேன், இந்த இதில் முழுக்க பார்த்தீங்கன்னா மகாகணபதியினுடைய பிரபாவம் முழுக்க இருக்கு. அதுபோல காளிதாசன் சொல்லும்போது உலகத்துக்கே ஜெகத் பிதா யாரு அப்படின்னு சொன்னா பார்வதி பரமேஸ்வரால சொன்னார். இந்த விநாயக புராணத்துல ஒரு விஷயம் இருக்கு. கணபதியை பார்த்து பார்வதி சொன்னாள், அப்பா உனக்கு வயசாயிடுத்து, உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசையா இருக்கு. உடனே கணபதி சொன்னார், எழுந்து நின்றுண்டு, உலகத்திற்கே நீங்கள் தான் மாதாபிதாக்கள், சகலமான வஸ்துக்கள் எல்லாத்துக்கும் நீங்களே மாதாபிதாக்களாக இருக்கும் பொழுது உங்கள் அனுகிரகத்தில் சிருஷ்டிச்ச எல்லா பெண்களுமே என்னுடைய சகோதரிகள், நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு விட்டார். வெளிநாட்டில் சபையில் ஏந்து நின்றுட்டு விவேகானந்தா பேச ஆரம்பித்த போது எல்லாரையும் பார்த்து ஹே சகோதர சகோதரிகளேன்னார். அவெல்லாம் அரண்டு போயிட்டான். யாரை பார்த்தாலும் சகோதரனாகவும் சகோதரியாகவும் பார்க்கக்கூடிய ஒரு பாங்கு பாரத தேசத்துக்கு தான் இருக்கு, ஹிந்து மதத்தில் தான் இருக்கு. பாக்கி பேருடைய கண்ணோட்டம் வேற மாதிரியாக இருக்கு. இங்க யாரை பார்த்தாலும் ராஜராஜேஸ்வரியாகவும் முருகனா, ஒரு குழந்தை அழகா ஒரு குடுமி வச்சுட்டு ஒரு பாடசாலை பையன் நமஸ்காரம் பண்ணி நான் ஏனால் முருகன் மாதிரி இருக்குன்னு சொல்றோம் நம்ம இல்லையா? அது அந்த பரம்பரையிலேயே அந்த பாங்கிலேயே நமக்கு நம்ம ரத்தத்திலேயே அதெல்லாம் ஊட்டி இருக்கா. நம்மளுடைய மாதாபிதாக்கள் முன்னோர்கள் எல்லாரும் அப்படி ஊட்டி இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன், அவர் சொல்றார், உலகத்துல எல்லாருக்கும் நீங்க அப்பா அம்மாவா இருக்கும் பொழுது உலகத்துல இருக்கிற எல்லா பொம்மநாட்டிக்கும் நீங்க தானே அப்பா அம்மா.
அப்ப என்ன நீங்க யாரை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்? எல்லாருமே எனக்கு சகோதரிகளாச்சே அப்படின்னு விட்டார் கணபதி மௌத்கல்ய புராணம். அது போல இந்த இடத்துல பவான் லோக தாத்தா, உலகத்துக்கே நீங்க தான் பிதா அப்படின்னார் ஆதிசங்கர். உலகத்துக்கே பிதா பரமேஸ்வரன்னா சொல்றதான். ஆனா இந்த இடத்துல முருகனை பார்த்து உலகத்துக்கு பிதா, சர்வ ஜெகத் பிதா ஹே முருகா அப்படின்னு விட்டார். சர்வ ஜெகத் பிதாவா அவர் அப்படி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அதுல ஒரு நுணுக்கமான தர்மம் இருக்கு. அதனாலதான் அது சொல்றார். என்ன நுணுக்கமான தர்மம் அப்படின்னா, பிரம்மதேவன் பிரணவ தத்துவம் தெரியாமல் தடுமாறின பொழுது, எல்லாரும் நீங்க புஸ்தகத்திலாம் படிச்சிருப்பேள், நாடகங்களை பார்த்திருப்பேள், பிரம்மாவை சிறையில் அடைச்சார் அப்படிலாம். அந்த பிரம்மதேவன் நந்திகேச மகாபாகா சிவத்தியான பராயணா அப்படின்னு சொல்லிட்டு போவோம். நம்மெல்லாம் சிவங்கோயில் ஒரு அத்தியுதமான ஒரு ஊஞ்சல்ல, தங்கமயமான ஸ்வர்ணமயமான ஊஞ்சல்ல பார்வதியும் பரமேஸ்வரனும் உட்கார்ந்துட்டு இருக்கா. நந்திகேஸ்வரர் தன்னுடைய சுவாச பிரஸ்வாச காற்றுகளாலே அந்த ஊஞ்சலை மெதுவா ஆட்டி விட்டுண்டே இருக்கார். அதுல பார்வதி பரமேஸ்வரால் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றாள். அந்த நந்திகேஸ்வரருக்கும் அந்த பரமேஸ்வருக்கும் குறுக்க நடுப்புல யாரும் போகக்கூடாது. பரமேஸ்வரனுக்கும் நந்திக்கும் குறுக்க ஒருத்தர் நடந்து போனாலேயானால் அவ பண்ணின புண்ணியம் போயிடும். வேதம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறதே குருவுக்கும் சிஷ்யர்களுக்கும் நடுப்புல ஒருத்தன் குறுக்க விழுந்து நடந்து போனானேயானால் அவனுடைய புண்ணியம் போயிடும். கணவன் மனைவி பேசினே இருக்கிறதே அவளை குறுக்க நடந்து போறது மகாதோஷம் இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த பிரம்மதேவன் யாரையும் லட்சியம் பண்ணாம நேரா போறார். அலட்சியமா அவர் போறத பார்த்துட்டே இருந்திருக்கக்கூடியதான முருகன் இந்த காலில் போட்டுக்கிறார் இல்லையா கொலுசு, அந்த கொலுசு பார்வதி போட்டுருக்கிற கொலுசுல சில கற்கள் நடந்து போகும்போது கயண்டு விழுந்தன பூமியில். அந்த கொலுசுனுடைய காலில் இருக்கக்கூடிய கொலுசுகள்ல இருக்கக்கூடிய கற்கள்லாம் கீழே விழுந்ததோ இல்லையோ, அந்த கற்கள்லேந்து நவ வீரர்கள் உண்டானார்கள். வீரபாகு, வீரகேசரி, வீரபுரந்தரன், வீரமாகேந்திரன், நவவீரர்கள் உண்டானார்கள். இந்த நவவீரர்கள், இந்த கணபதி, இந்த முருகன் எல்லாருமே விளையாடின்னு இருக்கா. நந்திகேஸ்வரர் பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கார். இந்த கைலாசத்துல இந்த சந்தோஷமயமான அந்த சூழ்நிலையில பரமேஸ்வரனை பார்க்கறதுக்காக பிரம்மதேவன் போறார். போறவர் அங்க இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரரை பார்த்து ஒரு சல்யூட் அடிக்கல. அந்த பக்கம் இருக்கிற முருகனை பார்த்து ஒரு வார்த்தை பேசல. தான் தான் சிருஷ்டிகர்த்தாங்கிற ஒரே எண்ணத்தோட கிருகிருன்னு போறார். அவர் போறத பார்த்த உடனே 2 படி ஏறிட்டார். படி ஏறி இப்படி போயின்னு இருக்கிறத கீழே இருந்திருக்கக்கூடிய முருகன் என்ன பண்ணினார், இப்படி பார்த்தார். ஏன்னா அது நம்மெல்லாம் இத்தனை பேர் இங்க நிற்கிறோம், இத்தனை பேரை பார்க்காம ஒண்ணுமே சொல்லாம அவர் மாட்டுக்கு நேர போறாரேன்னு பிரம்மதேவனை கூப்பிட்டு, சுவாமியில நீங்க பரமேஸ்வரனை தரிசனம் பண்ண போறதுல சந்தோஷம்தான் இல்லைங்கல்ல, நாங்கெல்லாம் இத்தனை பேர் இருக்கோம், ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகக்கூடாதா? நீங்க எல்லாம் பொடிப்பாயங்க, உங்கள்ட்டெல்லாம் என்னடா சொல்லிக்கணும்? வந்ததே கோபம் முருகனுக்கு. பொதுவாகவே முருக உபாசனை ரொம்ப பக்தியோட செய்யப்பட வேண்டும். ஆஞ்சநேயர், லக்ஷ்மி நரசிம்மர், முருகன் இவாளுக்கெல்லாம் ராஜமாதங்கி இவாளெல்லாம் பூஜை பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பக்தி நெறியோட பண்ணணும். இப்ப கணபதி பூஜையெல்லாம் சாதாரணமா பண்ணலாம். அவர் ஒன்றும் கோச்சிக்கவே மாட்டார். தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிட்டு இருப்பேள்,
கணபதி அனுகிரகம் பண்ணிவிடுவார், பையனும் பரீட்சையில் பாஸ் பண்ணிவிடுவான். நீங்கள் தேங்காய் உடைக்க மறந்து போயிடுவேள். ஆனால் அந்த பிள்ளையார்கிட்டக்கு அதனோ போயிட்டு வருதே, பிள்ளையார் ஒரு தமையம் கூட ஞாபகப்படுத்த மாட்டார். ஏன் தெரியுமா? நம்ம பக்தன் நல்லாவான், ஏதோ இப்போ மறந்து விட்டான், ஞாபகம் வரதே கொடுக்கட்டும் போகிறோம் அப்படின்னு பேசாமல் இருப்பார். அதெல்லாம் ரொம்ப சாத்வீகமான சுலபமான தெய்வங்கள். ஆனால் லட்சுமி, நிருசிம்மம், முருகன் வாழ்க்கெல்லாம் பொறுத்தே ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த நியமம் அந்த நிஷ்டையோடு போனாதான் அந்த முருகனை போய் ஆராதிக்க முடியும், இல்லைன்னா ஆராதிக்க முடியாது. அப்படி சொல்லப்பட்டிருக்கு. முருகனுக்கு கோபம் வந்தது. உடனே பிரம்மதேவனை கூப்பிட்டு விசாரிச்சார், எங்கே போறீர் சுவாமி, நீங்கெல்லாம் பொடிப்பைங்க, உங்கள்கிட்ட என்னடா சொல்லிக்கணும்னார் அவர். அப்படியா, நீங்கள் நாங்கெல்லாம் பிடிப்பைய, நீங்கள் அப்படின்னா நான் தான் சிருஷ்டிகர்த்தா, உலகத்தை முழுக்க சிருஷ்டிச்சவன். அப்படியா, எதால சிருஷ்டிச்சேள்? வேதங்களை கை கொண்டு பிரணவத்தை கை கொண்டு உலகம் முழுக்க சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படியா, பிரணவ தத்துவம் என்ன அதை சொல்லுங்கள் அப்படின்னார். உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எங்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு இருக்கலாம். நீங்க வேணா பாருங்கோ, சதாசிவோம் அப்படின்னு வரும். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதிர் பிரம்மணோதிபதிர் பிரம்மா சிவோ மே அஸ்து சதாசிவோம். ஓங்காரத்தோட முடியும். சுப்பிரமணியோகும் சுப்பிரமணியோகும் சுப்பிரமணியோம் அப்படின்னு முடியும். எதுக்கு சொல்ல வரேன்? அப்பேற்பட்ட ஓங்காரமே முருகன். முருகன்ட பிரணவத்தால் நான் சிருஷ்டிச்சேன்னு சொன்ன உடனே முருகன் கேட்கிறார், நீங்கள் பிரணவத்தினுடைய தத்துவங்களை சொல்லுங்கள் அப்படின்னு. உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ முருகன் கேட்டார், பிரணவ தத்துவம் தெரியல போல இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுறேள், சொல்லணும். வேத பரீட்சை கொடுக்கும்போது பஞ்சாயத்து சொல்லிண்டே வருவா. அக்னின்னஃ பாது கிருத்திகாஹ நக்ஷத்ரம் தேவமிந்திரியம் இதமாசாம் விசக்ஷணம் அவிராசஞ்சுஹோதன யஸ்ய பான். இப்படி வரிசையா வாக்கியமா சாகையெல்லாம் கொடு. விருஷபேன யஜாமஹே அப்படின்னு ஒரு பதம் வருது ஒரு பஞ்சாதியில். அந்த பண்டிதர் அந்த பையனை கூப்பிட்டு சொல்லிட்டா, அந்த பஞ்சாதி என்ன, அவனுக்கு இந்த வேதத்தில் ஒரு பெரிய கஷ்டம் என்ன தெரியுமோ, நன்னா சொல்லிகிட்டே இருப்பா, அந்த சமயத்தில் திடீர்னு அதுவா இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் வந்துடும். கவலைகள் ஜாஸ்தி வேதங்களில், அது சொல்றதே மனசு மாறி. அதனால தான் குதிரைக்கு லாடம் மாதிரி அப்படியே ஒத்த நிலையிலேயே அந்த கண்ணை மூடின்னு அந்த வேத புஸ்தகத்தையே நினச்சின்னு அடுத்தடுத்து வரக்கூடிய பதங்களை மனசரை ஸ்மரிச்சுண்டே சொன்னாதான் அந்த வேதம் தப்பு இல்லாமல் சொல்ல முடியும். இல்லைன்னா வேதம் ட்ராக்கு மாறிடும். அந்த பையனுக்கு அந்த வாக்கியம் வரும்பொழுது ரிஷபேன யஜாமஹேவா விருஷபேன யஜாமஹேவான்னு புரியல. பரீட்சையோ நடக்குது, அவ எதிர்க்க கரெக்டாக சொல்லணுமே. அவனுக்கு தத் சமயத்தில் ஒரு புத்திசாலி அவன் என்ன பண்ணா, அந்த வாக்கியம் வரத்தே இங்கே பாருங்க, விருஷவேன யஜாமஹேன்னு இப்படி வாயை தொடச்சுண்டான். நீ ரீன்னா ரீ எடுத்துக்கோ, விரீன்னா விரு எடுத்துக்கோ, எதில் வேணாலும் எடுத்துக்கோன்னு அந்த வாக்கியம் வரும்போது அழகா துண்டால விருஷவேன யஜாமஹே அப்படின்னு. பரீட்சாதி இவனை மாதிரி தானே அவர் அத்தியாயம் பண்ணுவார். இவன் என்னென்ன தப்பு பண்ணுவான்னு அவருக்கு தெரியாதா? அவர் ஒன்ஸ் மோர் இன்னொரு தடவை சொல்றார். கச்சிதமா அந்த வாக்கியம் வரத்தே ரிஷபேன யஜாமஹேன்னா பார்த்தார். ஏண்டா ஒன்ன மாதிரி தான்டா நானும் அத்தியாயம் பண்ணவோம், எங்கிட்டயே நீ போட்டு கேட்டுறியா உன்னுடைய சாமர்த்தியங்களேன்னு கிட்டக்க வந்தா ரெண்டு கையையும் பிடிச்சுட்டார். இப்போ சொல்றார். அது போல பிரம்மதேவன் பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினார். பிரம்மதேவன் தடுமாற உடனே என்ன பண்ணிட்டார், சிறையில அடைச்சுட்டார்.
சிறையில் அடைச்சுட்டார் அப்படின்ன உடனே அது 2 நாள் ஆயிடுச்சு, யாருக்குமே தெரியல. நந்திகேஸ்வரருக்கு விதுக்குங்கிறது. ஏன் விதுக்குங்கிறது அப்படின்னா, இவரை கொண்டு போய் அவரை இந்த மாதிரி பண்ணிட்டாரே அப்படின்ட்டு அவர் மெதுவாக போய் பரமேஸ்வரன்டா உங்க ஆத்து பையன் ஒரு காரியம் பண்ணினா பிரம்மதேவரை இந்த மாதிரி சிறையில் கொண்டு வச்சுட்டார் அப்படின்னு அதை கேட்ட உடனே அலறி புடைக்க ஓடி வந்து, ஏன் தெரியுமோ அலறினார் அவர்? பரமேஸ்வரன் ஏன் அலறணும் அப்படின்னா, சமுத்திரத்திலேருந்து உண்ணானாள் மகாலட்சுமி, ஹிமவத் பர்வதத்திலேருந்து உண்டானாள் பார்வதி தேவி. பார்வதி தேவியினுடைய சகோதரன் நாராயணன், மகாலட்சுமியினுடைய சகோதரன் சந்திரன். சந்திர சகோதரியை நமஹ சமுத்திர தனயாயை நமஹ அப்படிலாம் சொல்ற. சரி, சரஸ்வதி எங்க அப்பா அம்மாவோட குழந்தை? அவரோட கூட பிறந்தவள் யாரு? ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனா நவராத்திரியில சரஸ்வதி பூஜை அன்னைக்கு புஷ்பத்தை எடுத்துன்னு சரஸ்வதிக்கு பூஜை பண்ணும்போது ஓம் சிவானுஜாயை நமஹ, ஓம் புஸ்தகபிருதே நமஹ, ஓம் ஞானமுத்ராயை நமஹ அப்படிலாம் ஆச்சரணை பண்ணுவேன். ஹே சிவானுஜா உனக்கு நமஸ்காரம். சிவானுஜானா பரமேஸ்வரனின் தங்கையே உனக்கு நமஸ்காரம். பரமேஸ்வரனுடைய தங்கை அப்படின்னு சொன்னா முருகனுக்கும் கணபதிக்கும் சாஸ்தாக்கும் சரஸ்வதி தேவியானவள் அத்தை முறை. அப்பாவோட சகோதரி தனக்கு அத்தை தானே. அத்தையை பார்த்தா குழந்தையெல்லாம் போய் நமஸ்காரம் பண்றது சம்பிரதாயம். அது மாதிரி நமஸ்காரிச்சவர் தான் இந்த கணபதியும் இந்த முருகனும் இந்த சாஸ்தாவும். அந்த சரஸ்வதிக்கு தாலி கட்டினவர் தான் இந்த பிரம்மதேவன். அந்த பிரம்மதேவனை தான் இந்த பொல்லாத முருகன் கொண்டு போய் வச்சிருக்கார். புரிஞ்சுங்களோ? இந்த விஷயத்தை கேட்ட உடனே சகோதரி ஆத்துக்காருக்கு இப்படி ஒரு கஷ்டமான உடனே ஓடி வந்து பரமேஸ்வரன் முருகன்ட்ட வந்து, முருகா இப்படிலாம் பண்ணுவியாப்பா, முதல்ல எடுத்து வெளியில விடு. ஆமா, வெளியில விடுப்பா அவரை. உடனே பரமேஸ்வரனை பார்த்து முருகன் சொன்னார், பேஷா யாம் அவரை வெளியிடலாம். அவருக்கு பதிலாக வேற யாராவது உள்ள போறதா இருந்தா அவருக்கு பதிலாக உள்ள விடலாம். ஆரடா அனுப்புறது? ஏன் நீங்க போங்கல, உங்க அது மாப்பிள்ள தானே அவர், அவருக்கு பதிலாக நீங்க போங்கல. நல்ல இடத்துல பார்த்தா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், நல்ல இடம் தான், நீங்க வேணா போங்கல உங்க அது மாப்பிள்ளைக்கா. அப்படிலாம் சொல்லாத முருகா. சரி, உங்களுக்காக ஒரு டாக்ஸ் ஃப்ரீ பண்றேன்னார் முருகன். என்ன டாக்ஸ் ஃப்ரீ? என்ன டாக்ஸ் ஃப்ரீ? அவருக்கு பதிலாக நீங்கள் பிரம்ம தத்துவம் சொன்னீர்களேயானால் அவரை வெளியிடுவோம். அப்ப பரமேஸ்வரன் எனக்கு தெரியலையேப்பா அப்படின்னா, தெரியாதவர் இல்லை, நன்னா தெரிஞ்சுக்கோங்க. பரமேஸ்வரனுக்கு சர்வஜன்னு பேரு சமஸ்கிருதத்தில். சர்வஜன்னா எல்லாம் தெரிஞ்சின்றவன் அர்த்தம். இந்த ஜெயினன் அமரகோஷம்னு ஒரு புஸ்தகம் எழுதினார். அந்த அமரகோஷங்கிற புஸ்தகம் எழுதும்போது சர்வஜ்ஞ சுகதோ புத்தா, அவளுடைய தெய்வம் புத்தர், பௌத்த மதத்தை சேர்ந்தவன் அவன். அவன் என்ன, எங்க புத்தர் சர்வஜர், எல்லாம் தெரிஞ்ச தெய்வம் அப்படின்னு. சர்வஜா ஓலைச்சுடி எழுதி வச்சுட்டு ராத்திரி சாப்பிட்டு படுத்து தூங்குறதே, ராத்திரி சொப்னத்தில் புத்தர் வந்தார். அவனை பார்த்து சொன்னார், அப்பா என் பேரை சர்வஜன் எழுதியிருக்கேன், நான் சர்வஜன் இல்லடா, உலகத்தில் சர்வஜன் பரமேஸ்வரன்டா, என்ன போய் சர்வஜன் எழுதாதரா அப்படின்னு. அவன் என்ன பண்ணான், எழுதினதான் அதை எடுக்க மாட்டான். அவளுக்கு அவ தெய்வம் வசதியா இருக்கும். அதனால சர்வஜ சுகதோ புத்தான்னு
அப்புறம் பரமேஸ்வரனுடைய நாமங்களெல்லாம் எழுதினே வரும்போது சர்வஜன்னு எழுதினான் பரமேஸ்வரனை. அடுத்த மகாவிஷ்ணுவை சர்வஜன்னு எழுத மாட்டேன்னு விட்டான். பரமேஸ்வரனை சர்வஜன்னு எழுதினான், மகாவிஷ்ணுவை எழுத மாட்டேன்னு விட்டான். மகாவிஷ்ணுவை பற்றியும் எழுதியிருக்கான் அமரத்தில், எழுத மாட்டேன்னு. எதுக்கு சொல்ல வர? எல்லாம் தெரிஞ்சின்றவன் பரமேஸ்வரன். எல்லாம் தெரிஞ்சின்ற பரமேஸ்வரனுக்கு பிரணவ தத்துவம் தெரியாதா என்ன? அவர் என்ன நினைச்சார்? யார்கிட்ட தோத்து போறோம்? புள்ளேட்ட தானே தோத்து போறோம். அடுத்தாத்து மாமாவா எய்தாத்து மாமாவா? நம்ம பையன் தானே தோத்து போறோம். போனா பரவாயில்ல, தோத்ததாவே இருக்கட்டும் அப்படின்னு நேர போய் பரமேஸ்வரன் எனக்கு பிரணவ தத்துவம் தெரியலப்பா, நீ வேணா சொல்லி கூட